ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். அந்த லைஃப்னால தான் நான் ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வாய்ஸ் வந்து நல்லா கேட்கணும்னு. நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம்னா, இந்தியாவில் டாப் 10 என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பேச போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கம்பெனி பற்றி நிறைய பேர் கேள்வி பட்டிருக்கீங்க. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு கம்பெனி தான். நிறைய பேர் பேங்க் நினைக்கிறாங்க, பட் அது வந்து ஒரு கம்பெனி. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்கு, அதுவும் ஒரு பெரிய கம்பெனி தான் நம்ம இந்தியாவில். அப்புறம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுவும் ஒரு பெரிய கம்பெனி தான் நம்ம இந்தியாவில். பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி, டாப் 10 கம்பெனி தான் இந்த கம்பெனிகளாக வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்ஐசி இந்தியா. எல்ஐசி பற்றி எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஏன்னா ஆல்ரெடி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாருமே எல்ஐசியில் தான் இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அந்த மாதிரி சம்திங் ஸ்கேம் இருக்குது. எனக்கு சரியாக வாய்ஸ் பேச வரல. இங்கே ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் இருக்காங்க, அதனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது பேசுகிறது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஃபோகஸ். அந்த கம்பெனி எல்லாருமே தெரியும் நான் நினைக்கிறேன். ஆனால் இன்ஃபோகஸ் வந்து இப்போது அந்த கம்பெனி அதில் வேலை கரெக்டாக லைஃபே செட்டில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐடிசி மீன்ஸ் ஐடிசினா என்ன, சிங்கட் ஐடிசி கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி தான் டாப் 10 இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ். எல்லாருக்கும் இப்போ வந்து ஒரு ஷோரூமில் வந்து நீங்கள் ஃபோனு டியூவில் வந்து நீங்கள் வாங்குறீங்களான்னா அங்கே வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் போட்டு தருவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் தான் போட்டு தருவாங்க. ஏன்னா நானே ஒரு ஃபோன் வந்து டியூவில் வாங்கி நானே பஜாஜ் ஃபைனான்ஸில் தான் டியூ வந்து கட்டுற மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு பெரிய கம்பெனி தான். நம்ம ஏதோ சின்ன கம்பெனி நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் நம்மளோட இந்தியா கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பற்றி எல்லாருக்குமே தெரியும். மாருதி சுசுகிக்கு வந்து அந்த கார் வந்து டெல்லியில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த காரில் வந்து சேஃப்டி கிடைக்கும், அதுக்காக. அதுவும் ஒரு பெரிய கம்பெனி தான். அதில் இப்போ நிறைய மாடல்ஸ் எல்லாம் வந்துச்சு, நல்ல சேஃப்டி காரெல்லாம் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியானாலே அம்பானியோட கம்பெனி. இந்த ரிலையன்ஸ் ஜியோ எல்லாம் அம்பானியோட கம்பெனி. உங்களுக்கு வேறு எதனா பற்றி தெரியணும், இல்லைனா உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வெளிநாட்டு கம்பெனிகளாக கூட இருக்குது. நம்ம இந்த வெளிநாட்டில் இருக்கிறது, அதர் கண்ட்ரிஸில் இருக்கிறது டாப் 10 கம்பெனிஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். என்னால் வீடியோ வந்து இதுக்கு மேலே கரெக்டாக உங்களுக்கு வீடியோவில் வந்துடும். டாப் 10 கம்பெனி பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். வேறு இருந்தால் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு எந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் வேணும் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அது கூட நான் சொல்லிடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சேஃபாக இருங்க. மெயினாக நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே வண்டி பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால் வண்டியெல்லாம் ஸ்லோவாகவே ஓட்டுங்க, ஸ்பீடெல்லாம் ஓட்டாதீங்க. அது உயிருக்கு சேஃப்டி கிடையாது. ஸ்லோவாகவே போங்க. இன்னொன்று நிறைய பேர் சொன்னீங்க இந்த மாதிரி ரேப்பெல்லாம் நிறைய நடக்குது, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னா ஓகே, அது கண்டிப்பாக நான் போடுறேன். அதனால நம்ம எதனா கரெக்டாக பேசினா பரவாயில்ல, மாற்றி பேசிட்டு இருந்தோம்னா நம்மளை உள்ளே உட்கார வச்சுருவாங்க. அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும். கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ வந்து அதை பற்றி கண்டிப்பாக நான் போடுவேன். இன்னும் வெளிநாட்டு கம்பெனிஸ் பற்றியெல்லாம் கண்டிப்பாக நான் போடுவேன். இந்தியாவில் இன்னும் கம்பெனிஸ் எல்லாம் கூட இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுவேன். இதுக்கு மேலே நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துடும். பை.